இந்த நொடியில் உங்கள் மனம் அமைதி கொள்ளட்டும். உங்கள் எண்ணங்கள் மெல்ல மெல்ல அடங்கட்டும். ஆழ்ந்த ஒரு மூச்சை உள்ளிழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இன்று நாம் பணம் பற்றி பேசப்போகிறோம். ஆனால் வழக்கமான பரபரப்புடன் அல்ல. ஒரு அமைதியான தியான நிலையில் உங்கள் பண பயத்தை, உங்கள் பண பயணத்தை, உங்கள் செலவுகளை பற்றி நாம் ஆராயப் போகிறோம். இது ஒரு தகவல் அல்ல, இது ஒரு உள் உணர்வு. இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள, உணர, அமைதியாக கேட்க வேண்டும். உங்கள் மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் பயங்கள், உங்கள் கனவுகள் அத்தனையும் இந்த தியானத்தில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 6 செலவுகளை நிர்வகிக்கும் கலை உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு அமைதியையும் நிதி சுதந்திரத்தையும் கொண்டு வரும் என்பதை மெல்ல மெல்ல உணர்ந்து பாருங்கள். கண்களை மெல்ல மூடினால் மூடிக்கொள்ளலாம், அல்லது ஒரு அமைதியான புள்ளியை உற்று நோக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பணம் எப்படி வருகிறது, எப்படி செல்கிறது என்பதை ஒரு ஓட்டமாக கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நதி போல உங்கள் உழைப்பால் அந்த நதி நிரம்புகிறது. இப்போது அந்த நதியிலிருந்து பணம் எப்படி வெளியேறுகிறது என்பதை மெதுவாக கவனிக்கத் தொடங்குங்கள். உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் ஆசைகளுக்காக அந்த ஓட்டம் சரியாக இருக்கிறதா? சில இடங்களில் உடைந்து வீணாகிறதா? அல்லது சரியான திசையில், சரியான அளவில் செல்கிறதா? உங்கள் உள்மனம் இதற்கான பதிலை சொல்லும். பணப்பற்றாக்குறை என்றால் என்ன? அது ஒரு உள்மன போராட்டம். நான் போதுமான அளவு சம்பாதிப்பதில்லை என்ற எண்ணம். ஆனால் இந்த எண்ணம் உண்மையா? சில சமயங்களில் நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதுதான் இந்த பற்றாக்குறை உணர்வை உருவாக்குகிறது. இந்த தருணத்தில் எந்தவித குற்ற உணர்வுமின்றி, எந்தவித பயமுமின்றி உங்கள் செலவுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். இது ஒரு பயணம், ஒரு அமைதியான சீரமைப்பு பயணம். இந்த தருணத்தில் எந்தவித குற்ற உணர்வுமின்றி, எந்தவித பயமுமின்றி உங்கள் செலவுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். இது ஒரு பயணம், ஒரு அமைதியான சீரமைப்பு பயணம். உங்கள் பண ஓட்டத்திலிருந்து வெளியேறும் இந்த 6 முக்கியமான வழிகளை இப்போது நாம் உள்வாங்கிக் கொள்ளப் போகிறோம். இவை அத்தியாவசியமானவை, ஆனால் நிர்வகிக்கப்பட வேண்டியவை. உங்கள் வீடு, அது ஒரு பாதுகாப்பு. அதற்கு நீங்கள் செலுத்தும் தொகை, இதை நீங்கள் கட்டுக்குள் வைக்கும்போது உங்கள் நிதி அடித்தளம் உறுதியாகிறது. அமைதியான மனநிலையில் உங்கள் வருமானத்தில் எவ்வளவு சதவீதம் இதற்கு செல்கிறது என்று ஒரு கணம் எண்ணி பாருங்கள். அது உங்கள் நிம்மதியை பாதிக்கும் அளவுக்கு இருக்கிறதா? ஆம் எனில் ஒரு மெல்லிய மாற்றத்தை கற்பனை செய்து பாருங்கள். உடலுக்கு சக்தி தரும் உணவு, அது அன்பால் தயாரிக்கப்படும் உணவு. நீங்கள் வெளியே சாப்பிடுவதில் செலவாகும் பணத்தை சற்று குறைக்கும் போது அது உங்கள் உடல் நலத்திற்கும் உங்கள் பணப்பெட்டிக்கும் எப்படி நன்மை பயக்கும் என்பதை உணருங்கள். வீட்டு உணவு தரும் ஆரோக்கியமும் சேமிப்பும். உங்கள் பயணம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் செல்லும் வழி, பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போதும், வாகன தேவைகளை குறைக்கும் போதும் உங்கள் நேரம், சக்தி, பணம் எப்படி சேமிக்கப்படுகிறது என்பதை ஒரு கணம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு அமைதியான நெரிசலற்ற பயணத்தை கற்பனை செய்யுங்கள். மின்சாரம், தண்ணீர், மொபைல் இவையெல்லாம் நமது வாழ்வின் ஆதாரங்கள். ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? கவனமாக பயன்படுத்துவதன் மூலம் இந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். தேவையற்ற பயன்பாடுகளை குறைத்து, உங்கள் மின்சார கட்டணம் குறைத்து, உங்கள் மனதில் ஒரு அமைதி ஏற்படும் உணர்வை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இப்போது நமது மனதின் ஆசைகளால் உருவாகும் செலவுகளை பற்றி பேசுவோம். இவை அத்தியாவசியம் அல்ல, ஆனால் நம்மை எளிதில் கவர்ந்து இழுப்பவை. இவற்றை நிர்வகிப்பது ஒரு உள்மன போராட்டம். இதை நீங்கள் அமைதியாக வெல்ல முடியும். உங்கள் மனதை மகிழ்விக்கும் தருணங்கள், ஆனால் அது உங்கள் பணப்பெட்டியை பாதிக்கும் அளவுக்கு இருக்கிறதா? ஒரு கணம் யோசியுங்கள். வெளியே செல்லும் செலவுகளை குறைக்கும் போது வீட்டிலேயே குடும்பத்துடன், புத்தகங்களுடன், இசையுடன் பெரும் அமைதியையும் சந்தோஷத்தையும் உணர்ந்து பாருங்கள். அது ஒரு ஆழமான திருப்தியை தரும். புதிய உடைகள், மின்னணு பொருட்கள், தேவையில்லாத ஷாப்பிங், இந்த ஆசைகள் எப்போதாவது தீர்கிறதா? இல்லை. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் இது உண்மையிலேயே தேவையா, அல்லது ஒரு கண நேர ஆசையா என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கேள்வியின் அமைதியான பதில் உங்கள் பணத்தை காப்பாற்றும், உங்கள் மனதையும் அமைதிப்படுத்தும். இந்த 6 செலவுகளையும் நீங்கள் ஒவ்வொன்றாக மனதளவில்
சீரமைக்கும் போது ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய கட்டுப்பாடு உங்கள் கைகளில் கிடைப்பதை உணர்வீர்கள். அது ஒரு பயமோ அழுத்தமோ அல்ல, அது ஒரு அமைதியான கட்டுப்பாடு. உங்கள் பணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை உணருங்கள். இந்த கட்டுப்பாடு உங்களுக்கு சேமிப்பை தரும். அந்த சேமிப்பு உங்கள் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரம். அவசரகால நிதி, கடன் குறைப்பு, முதலீடு இவை அனைத்தையும் உங்கள் நிதி சுதந்திரத்தை நோக்கிய படிகள். ஒவ்வொரு படியும் ஒரு அமைதியான உறுதியான பயணம். அவசரம் வேண்டாம், நிதானமாக செல்லுங்கள். இப்போது ஆழ்ந்த ஒரு மூச்சை உள்ளிழுங்கள். நீங்கள் இந்த 6 செலவுகளை நிர்வகிக்க தொடங்கியிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வங்கி கணக்கில் மெல்ல மெல்ல பணம் குவிய தொடங்குகிறது. உங்கள் மனதில் இருந்த நிதி பற்றிய கவலைகள் மெல்ல மெல்ல நீங்குகின்றன. ஒரு அமைதி, ஒரு நிம்மதி உங்கள் இதயத்தில் பரவுவதை உணருங்கள். ஆம், நீங்கள் ஒரு பணக்காரராகலாம். இது வெறும் பணம் சேர்ப்பது மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நேரத்தை, உங்கள் மன அமைதியை கட்டுப்படுத்துவது. இந்த சக்தி உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. இந்த 6 வழிகாட்டுதல்களையும் உங்கள் உள்ளத்தில், உங்கள் சிந்தனையில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு செலவு செய்யும் போது இந்த அமைதியான வழிகாட்டுதல் உங்கள் நினைவுக்கு வரட்டும். நீங்கள் ஒரு நிதி ஞானி. நீங்கள் ஒரு நிதி சுதந்திரத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறீர்கள். இந்த தியானம் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கமெண்ட் பகுதியில் அமைதியாக பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் அன்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற அமைதியான வழிகாட்டுதல்களுக்கு நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.